நண்பர்களே, எங்க வீட்டு மாடி சும்மாவே இருக்கு. நம்ம சும்மா விடுவோமா? வாங்க வேலையை காட்டுவோம். நானும் அமைதியா இருக்கலாம் தான் நினைப்பேன். ஆனா நம்ம ஹாபிஸ்ட் மைண்டு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கு. அதுக்கு தீனி போட வேணாமா? அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, கப்பீஸை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னதோ சயின்டிஸ்ட் எலிய வச்சு பண்ணுவாங்களே அதுன்னு நினைச்சிடாதீங்க. நமக்கு தெரிஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் இந்த கலர் கப்பீஸ்ல இருந்து இந்த கலர் கப்பி குட்டி கிடைக்கும் இப்படித்தான். பட் இந்த டைம் என்ன கலர் குட்டி கிடைக்கும்னு நம்ம பார்க்க போறது இல்ல. ஏன்னா ஃபுல் ரெட் குட்டியில இருந்து ரெட் கலர் குட்டி தான் கிடைக்கும். அப்படிதான் கிடைக்கணும், வேற கலர் கிடைக்காது. அப்படி வேற கலர் கிடைச்சா ஊட குமார் மாதிரி வேற வெரைட்டி கப்பி கிராஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர் கப்பில இருந்து எத்தனை குட்டி கிடைக்குது, அதுல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்னு தான் பார்க்க போறோம். அதே மாதிரி செமிடல் கப்பில இருந்து குட்டி கிடைக்காதுன்னு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா செமிடல் கப்பில இருந்து தான் நிறைய குட்டி கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அதை ப்ரூஃபோட உங்களுக்கும் காட்டணும்ல. அதனால செமிடல் ஃபிஷ்ல குட்டி கிடைக்குமான்னு பார்க்க போறோம். அதுக்காக செமிடல் ஃபுல் ரெட் கப்பீஸ் ஒரு 10 பேர் வாங்கியிருக்கோம். இந்த கவர்ல ஒரு 5 பேரும் இந்த கவர்ல ஒரு 5 பேரும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச்னு தனியா பிரிச்சு குட்டி எடுத்து எதுல அதிகமான குட்டி கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம் நண்பர்களே. அதுக்காக 2 பிளாக் டப் எடுத்தாச்சு. வடக்கு நண்பர்கள் ரொம்பவே லோ பிரைஸ்ல எல்லா பக்கமும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வாங்கினா அவங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும், நமக்கும் கம்மி பிரைஸ்ல கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த பிளாக் கலர் டப்ல ஃபிஷ்ஷஸா பார்க்கும்போது குவாலிட்டியாவும் கலர்ஃபுல்லாவும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இது மாதிரி பெருசா வாங்கிட்டா நிறைய கப்பீஸ் வளர்க்க கரெக்டா இருக்கும். அடுத்து நம்ம வாங்க வேண்டிய பொருள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் இருக்கிற பேஸ்கெட் மார்க்கெட்ல கிடைக்கும். நான் 30 ரூபாய்க்கு வாங்கினேன். இது எதுக்குன்னா ஃபிஷ்ஷஸ்னாலே பசிச்சிருச்சுன்னா சின்னதா பூச்சியா இருந்தாலும் எதா இருந்தாலும் வாய்க்குள்ள போற மாதிரி இருந்தா சாப்பிட்டுருங்க. சோ அதோட குட்டிங்க சின்னதா இருக்கனால கடிச்சு சாப்பிட்றோம். அப்படி பெரிய ஃபிஷ்ஷஸ் சின்ன குட்டிங்களை சாப்பிட்றதுக்காக துரத்தும் போது குட்டிங்க இந்த ஹோல் வழியா தப்பிச்சு வெளியே வந்து பொழைச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த பேஸ்கெட் வாங்கியிருக்கோம். பேஸ்கெட்டும் கொஞ்சம் பெரிய பேஸ்கெட்டா வாங்கிக்கோங்க, அப்பதான் ஃபிஷ்ஷஸ் ஃப்ரீயா சுத்தும். இந்த டப்பா ஆல்ரெடி யூஸ் பண்ணது, ஸோ 1 டைம் கிளீன் பண்ணிக்கலாம். அப்புறமா வாட்டர் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்ன வாட்டர் யூஸ் பண்ணலான்னு கேட்பாங்க. எந்த வாட்டர்னாலும் யூஸ் பண்ணலாங்க, ஆனா ஃபிஷ் செட்டப் வைக்கிற பிளேஸ் கரெக்டா இருக்கணும். ரொம்ப ஹீட்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கூலிங்காவும் இருக்கக்கூடாது. எப்பவும் நார்மல் டெம்பரேச்சர்லயே மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்க பிளேஸ்ல வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பிடிச்சு வச்சு 5 டேஸ் கண்டிஷன் பண்ண வாட்டரா இருந்தா இன்னமுமே பெஸ்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் வாட்டர் லெவல். ரொம்ப அதிகமான வாட்டர் ஊத்திட்டீங்கன்னா ஃபிஷ் ஜம்ப் அடிச்சு வெளியே குதிச்சு தவறான முடிவுக்கு உள்ளாகிரும். ஸோ வாட்டர் இந்த மாதிரி பாதி அளவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, சீக்கிரம் டஸ்ட் ஆகி டிசீஸ் வந்துடும். அதனால மீடியமான அளவு வாட்டரை வச்சுக்கோங்க. இப்போ டப்புல சரியான அளவு வாட்டரை எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பேஸ்கெட்டை 2 டப்புலையும் வச்சுட்டு ஃபிஷ்ஷஸை ரிலீஸ் பண்ணிடலாம். கவரை பிரிச்சு அப்படியே டப்புல விட்டுறவே கூடாது. கொஞ்ச நேரம் வாட்டர் டெம்பரேச்சருக்கு வச்சுட்டு தனியா ஒரு நெட் எடுத்து ஃபிஷ்ஷஸை மட்டும் தனியா பிடிச்சி எடுத்துக்கணும். பிகாஸ் பழைய வாட்டர்ல ஏதாவது பாக்டீரியா டிசீஸ் இருந்தாலும் போயிடும். ஃபிஷ்ஷஸை மட்டும் தனியா பிடிச்சு 5 பேரா 2 டப்புலையும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். நான் சப்ளிமெண்டா வெறும் உப்பும் ப்ளூ மெடிசன் மட்டும் தான் போட்டிருக்கேன். என் கையில இப்ப எந்த பிளான்ட்டும் ஃபாக்ஸ் டெயில் எதுவுமே இல்ல. ரொம்பவே அரிய வகை பொருளா ஆகிடுச்சு போல, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்பவே டிமாண்டா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ஃபாக்ஸ் டெயில் வாங்கி வச்சிடுறேன். இங்க கிட்ட ஃபாக்ஸ் டெயிலோ இல்ல ஏதாச்சும் ஒரு பிளான்ட் இருந்தா நீங்க ஃபிஷ் செட்டப்ல ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பிளான்ட்லாம் ரொம்பவே நல்லது. ஃபிஷ் ஸ்ட்ரெஸ் ஆகாது, குட்டிங்களும் ஹைட் ஆயிக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் ஃபுட்டு கொடுக்கறது. நான் புரோட்டீன் ஃபுட்டும் ட்ரை வார்ம்ஸும் மட்டும்தான் மார்னிங் அண்ட் ஈவினிங் கொடுப்பேன். உங்ககிட்ட லைஃப் ஃபீட் இருந்தா யூஸ் பண்ணுங்க, ஆனா நான் லைஃப் ஃபீட் யூஸ் பண்றது இல்ல. ஏன்னு ரீசன் நான் ஆல்ரெடி வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். எனக்கு புரோட்டீன் ஃபுட்டும் ட்ரை வார்ம்ஸுமே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நிறைய ஃபார்ம்ல புரோட்டீன் ஃபுட் தான் யூஸ் பண்றாங்க, நானும் அதுதான் யூஸ் பண்றேன். நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது, வேலையும் கம்மியாகுது. இப்போ ஃபுல் ரெட் கப்பி செட்டப் இப்போ இப்படி தான் இருக்கு. ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சின்னதா இருக்கு, குட்டிங்கெல்லாம் கிடைக்குமான்னு நிறைய பேர் நினைக்கலாம். நானும் ஒரு காலத்துல அப்படி நினைச்சவன் தான். ஆனா நிறைய ஃபிஷ்ஷஸ் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் செமிடல் ஃபிஷ் தான் பெட்டர்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? குட்டி கிடைக்குமா? எவ்வளவு குட்டிங்க கிடைக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இது பிகினர்ஸ்க்கு இப்பதான் கப்பி ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றவங்களுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல பட்ஜெட்டாவும் இருக்கும், நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். எனக்கு எவ்வளவு குட்டி கிடைச்சது, எவ்வளவு நான் செலவு பண்ணேன், அப்புறம் குட்டிங்களை வளர்த்து எவ்வளவுக்கு சேல் பண்ணேன் அப்படின்னு டீட்டெயிலா அடுத்தடுத்த வீடியோஸ்ல காமிக்க போறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.